இன்றைக்கு 2 புயல், நிவர் புரவி புயல், தொடர் மழையின் காரணமாக விவசாயிகள் பாதிக்கப்பட்டிருக்காங்க. அதற்கு மத்திய அரசிலிருந்து தேவையான நிதியுதவி செய்ய கொடுக்க வேண்டும் என்று கேட்டு அரசியல் பேசவில்லை. அதான் நான் கேட்டுக்கிறேன். நான் தான் நிறைய சொன்னேன், இதுக்கெல்லாம் நிதியுதவி செய்ய வேண்டும் என்று. காவிரி குண்டார் திட்டம், நடந்தாய் வாலி, இதெல்லாம் முக்கியமான திட்டம். அதே போல் மெட்ரோ ரயில் திட்டம் 2 கட்டம் 2 62,000 கோடியில் அந்த திட்டத்தை நிறைவேற்றிருக்கிறோம். அன்புமிகு உள்துறை அமைச்சர் அமித்ஷா அவர்கள் அடிக்கல் நாட்டிட்டு வந்திருக்காரு. அதுக்கு மாநில அரசு மத்திய அரசு பாதி 50-50% நிதியுதவியை கேட்டுக்கிறேன். முக்கிய தலைவரை சந்திச்சீங்க. ஒன்று பிரதமர் நலத்திட்டங்கள் பற்றி தமிழக மக்களுக்கு கேட்டுருக்கீங்க. 2வது அமித்ஷா அரசியல் ரீதியாக எதுவும் பேசவில்லை. திருப்பி சொல்றேன். அது முற்றுப்புள்ளி வச்சிருங்க. அடுத்ததான் கேளுங்க. நான் வந்தது தமிழ்நாட்டுடைய வளர்ச்சிக்காக. இன்றைக்கு தமிழ்நாட்டு மக்கள் நீண்ட காலமாக வைத்த கோரிக்கையை நிறைவேற்ற வேண்டும் என்பதற்காக மாண்பு உள்துறை அமைச்சர்கள் பாரத பிரதமர் அரசியல் எங்கேயும் பேசவில்லை. பேசுவதற்கு தகுந்த நேரம் இல்லை. இன்னும் தேர்தல் வருவதற்கு காலம் இருக்கின்றது. எந்த கருத்து கணிப்பு? கருத்து கணிப்பு அவங்களுக்கு வேண்டிப்பட்ட கருத்தை தான் சொல்லுவாங்க. எங்களுடைய கருத்து கணிப்பு அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் மீண்டும் ஆட்சி அமைக்கும். நான் அம்மாவுடைய அரசை 3வது முறை தொடர்ந்து அமைக்கும். அதாவது நான் தான் ஏற்கனவே சொல்லியிருக்கிறேன், எல்லாரும் ஒவ்வொரு கட்சியும் அந்த கட்சி வளரணும்னு தான் இருக்காங்களுடைய அடுத்த கட்சி வளரணும்னு யாரும் நினைக்க மாட்டாங்க. தேர்தல் வர வரைக்கும் எல்லா கட்சியுடைய தொண்டர்களையும் நிர்வாகிகளையும் ஊக்கப்படுத்துவது ஒவ்வொரு கட்சியுடைய தலைவருடைய நோக்கம். அதில் போய் மற்ற யாரும் தலையிட முடியாது. தான் நான் சொல்றேன், இதுதான் சொல்றேன். ஒன்றும் வாய்ப்பே கிடையாது. அவர்கள் கட்சியிலே இல்லை. அதிமுக கட்சியிலே கிடையாது. யார் சொன்னது சொல்லுங்க. யார் சொன்னாங்க? பாரஜனம் யார் சொன்னாங்கன்னு அதெல்லாம் அதுதான் பேச்சுவார்த்தையே கிடையாது. ஒன்று நாங்கள் சந்தித்தது தமிழ்நாடுடைய வளர்ச்சிக்காகவும் பாதிக்கப்பட்ட விவசாயிகளுக்கு தேவையான நிவாரணம் வழங்குவதற்கு தேவையான நிதி ஒதுக்கீடு செய்ய வேண்டும் என்று தான் அவர்களை சந்தித்து பேச்சுவார்த்தை. 100% இதுதான் பேச வேண்டும். 100% கிடையாது. அதாவது அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் என்பது தெளிவாக முடிவு செய்யப்பட்டு இன்னைக்கு நடைபெற்றுக் கொண்டிருக்கின்றது. அதில் எந்த மாறுபட்ட கருத்தும் கிடையாது. யாரும் கிடையாது. அதாவது கட்சிக்கு பல பேர் வந்துட்டாங்க, அவர் ஒருத்தர் தான் இருக்காரு. இன்னைக்கு பார்த்தீங்கன்னா தமிழ்நாடு முழுவதும் பார்க்கின்ற பொழுது பெரும்பாலான பேர் அங்கிருந்தெல்லாம் அதிமுக ஜாயின் பண்ணிட்டாங்க. சில பேர் அவரோடு இருக்கிறாங்க. அவரே பல காலம் நீக்கி வச்சிருந்தாங்க அம்மா. இப்போ அம்மா இறந்த பிறகுதான் அவருக்கு பதவி கொடுத்துருக்குறாங்க. மாண்பு இதயம் புரட்சித் தலைவி அம்மா இருக்கின்ற பொழுது அவர் கட்சியிலே கிடையாது. அனைவருக்கும் நன்றி, வணக்கம்.